ஊதிட்டு இருக்கிற? கிறிஸ்மஸும் நியூ இயரும் வர்றதுனால நான் இவ்வளோ பலூன் ஊதிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு எதுக்கு இப்பத்துல இருந்தே ஊதுற? இப்ப இருந்து ஊத ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். இப்ப இருந்தே எதுக்கு ஊதணும்? அப்போ ஊதுனா அது போதும். அது எப்படி ஒரே நாள்ல பலூன் ஊத முடியுமா? அதெல்லாம் முடியும். அதுக்கு தான் நான் இந்த மிஷின் வாங்கியிருக்கேன். பலூன் ஊதுற மிஷினா? வா வா ஊதலவா. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குதுல்ல, அதுக்கு நம்ம நிறைய பலூன் ஊத்தணும்ல, அதுக்காகவே நம்ம ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்க எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தறலாம். இப்போ வாங்க நம்ம எலக்ட்ரிக் பலூன் பம்பை ஓபன் பண்ணிரலாம். வெயிட்டா இருக்கு. இதுதான் நம்மளுடைய பம்ப். அதுக்கு வந்து 2 மூடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல் இருக்கு. சரி வாங்க இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ இந்த மிஷினை இப்படியே திருப்பி இங்க ஓபன் கொடுத்துருக்காங்களா, இது இங்க ஓபன் பண்ணா நம்மளுக்கு வயர் கொடுத்துருக்காங்க. மேல இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த 2 ஹோல்ஸ் மூலமா தான் நம்ம பலூனை ஃபில் பண்ண போறோம். இதுல 2 டைப் ஆஃப் மெக்கானிசம் இருக்கு. ஒன்று என்னன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் இந்த ஒரு கோடு இருக்கிற சைடில் அமுத்துனீங்கன்னா இந்த 2 இடத்துல இருந்தே காற்று கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். இதே வந்து இப்படி திருப்பினீங்கன்னா மேனுவலா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது எப்போ நம்ம ப்ரெஸ் பண்றோமோ அந்த இடத்துல இருந்து மட்டும் காற்று வரும். ஸோ இந்த மாதிரி 2 மெக்கானிசம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இந்த மாதிரி குட்டியா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா குட்டி பலூன்ஸை ஊதுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இங்க ஃபிக்ஸ் பண்ணி நம்ம குட்டி பலூன்ஸ் இந்த இடத்துல ஊதிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இது எப்படி வேலை செய்யுது நம்ம பார்த்துடலாம். ஸோ நாங்கள் பலூன் டெக்கரேஷன்ஸ்க்காக நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம்னா 2 பலூன் ஸ்டாண்டு. இந்த பலூன் ஸ்டாண்டு பார்க்க எப்படி இருக்கும்னா 5 பலூன்ஸ் ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது என்னன்னா வந்து நீளமான பலூன்ஸ் வாங்கியிருக்கோம். பெரிய பெரிய பலூன்ஸ் நீளமாக வாங்கியிருக்கோம். அடுத்து கடைசியா வந்து நார்மல் பலூன்ஸ் வித் ரிப்பன் வாங்கியிருக்கோம். இதுல வந்து பிங்க் கலர், அப்புறம் வந்து கோல்டன் கலர், ஒயிட் கலர் இருக்கு. நம்ம வந்து கனெக்டர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த பிளக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த சுவிட்ச் சென்டர்ல இருக்கு, அப்பனா வந்து ஆஃப் ஆயிருக்குன்னு எடுத்தோம். இப்போ நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ல அமுத்துனா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இப்ப பாருங்க, அமுத்துனா காத்து வருது. இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இது. ஆஃப் பண்ணிட்டு சோ இப்போ நம்ம வந்து பலூன் ஊதிடலாம். அக்கா இந்தாக்க இந்த பலூன் வைக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் பலூன் ஊதி பார்க்கலாம். சரி, உனக்கு எந்த கலர் வேணுதியோ? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் லெஃப்ட் டாங்கி இங்கி ரைட் ஃபாதர் டை இங்கி பிங்கி பாங்கி பிங்க் கலர். ஓகே, இப்போ நம்ம வந்து பிங்க் கலர் ஊதிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பலூனை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஃபிக்ஸ் பண்ணுக்கா. சரி ஓகே, அதை வந்து இந்த டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணுக்கா. இப்போ நம்ம பிடிச்சிக்கோதியோ ஆன் பண்ணிடலாம். எவ்வளோ பெருசா வந்திருக்குது பாருங்களேன். சூப்பரா இருக்கு இந்த பலூன். ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல பலூன் ரொம்ப பெருசா மாறிடுச்சு. செம்ம யூஸ்ஃபுல். சரி வாங்க நம்ம இதை வந்து கட்டிடலாம். ஆட்டோமேட்டிக் மூட்ல இப்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்ப மேனுவல் மூட்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? அக்கா ஒயிட் கலர் கா. இப்போ ஓகே, நம்ம ஒயிட் கலர் எடுத்து மாட்டிடலாம். இங்க இப்படி அமுத்த போது இதுவுமே சூப்பரா வேலை செஞ்சுது. ஆனா சேஃப் எதுன்னு கேட்டா கண்டிப்பா வந்து மேனுவல் மூட் தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து எப்ப வேணா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றது நம்ம மேனுவல் மூட் தான் ப்ரிஃபர் பண்றோம். ஒன் மினிட்ல நாங்க எத்தனை பலூன் ஊதி இருக்கோம் பாருங்களேன். ஸோ அப்போ வாங்க நம்ம அந்த சின்ன பலூன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுதான் இந்த சின்ன பலூன். இந்த சின்ன பலூனுக்குள்ளேயே அதுக்குன்னு சொல்லி ஒரு பம்ப் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும்.
இப்படி அடிக்கும் வந்து நமக்கு வேண்டும். பாருங்களே எவ்வளோ பெருசா இருக்குல்ல. பாம்பு மாதிரி வந்திருக்கு. அக்கா இப்ப நான் அடிக்கிறேன்க்கா. இல்ல நல்லா எடுத்து கையோட வந்துச்சு. இதே பொறுமையா அமுத்தணும். அதாவது இப்படி கை வச்சுக்கோ. கை வச்சுக்கிட்டு இதை பிடிச்சிட்டு பொறுமையா அமுத்து. கொஞ்சம் ஸ்பீடா பண்ணு. ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது ரைட்டா பிடிச்சிக்கிட்டு ஸ்பீடா பண்ணு. பாத்தியா கைதான் வலிச்சு. நானும் பலன் ஊதிட்டேன். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பலூனு. நாங்க தான் பெரிய வாரியர்ஸ். வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஸ்டிக் சென்டர்ல, அடுத்து அதை சுத்தி சின்ன ஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஸ்டாண்ட் செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பலூன் ஃபிக்ஸ் பண்றதுக்கான இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பெரிய பலூனுக்கு, அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்குறாங்கல்ல, இதை வந்து பிச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 1 அடுத்து இங்கே இப்போ பலூனை மாட்டிடலாம். இது எப்படி மாட்டுறதுன்னா, ஃபஸ்ட்டு பலூன் எடுத்து இந்த எட்ஜை இப்படி இழுத்து இங்கே நட கொடுத்துருக்குறாங்களா, இங்கே வந்து இப்படி சொருக்கிடணும். ஓ இப்படிதான் மாட்டியாச்சு. சரி இப்போ வந்து அடுத்த எல்லா பலூனையும் நம்ம மாட்டிட்டு பார்க்கலாம். பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்குதுன்னு. பார்க்கவே செம்ம அழகா இருக்குது. அதுக்குள்ள வேற மழை வேற வந்துருச்சு. நீங்களும் உங்க வீட்ல இந்த மிஷினை வாங்கி இந்த ஃபெஸ்டிவல்ஸ் செம்ம ஜாலியா கலர்ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம